வணக்கம் நண்பர்களே, இது சாம் டாக்கிஸ். நான் உங்கள் நிக்சன் ராஜ். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இது 15வது எபிசோடு. இதுவரை வந்த 14 எபிசோடுகளை பார்க்காதவங்க மேலே நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு திரைக்கதையின் மிட் பாயிண்டான இன்டர்வலையும் எண்டு பாயிண்டான கிளைமேக்ஸையும். சினிமா உருவான காலகட்டத்தில் கூடவே அதை திரையிட தியேட்டர்களும் உருவாக ஆரம்பித்தது. அப்படி உருவான தியேட்டர்களில் ஒரு ப்ரொஜெக்டர் தான் இருந்துச்சு. அதில் தான் படங்களை திரையிட்டாங்க. ஒரு திரைப்படத்தோட நீளம் 16 ரீல்னா 8 ரவுண்டு ஸ்பூனில் அந்த படத்தோட ஃபிலிம்கள் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்பூன்லையும் 2000 அடி இருக்கும். 1000 அடி ஒரு ரீல். அப்போ 2000 அடினா 2 ரீல் 20 நிமிஷம் ஓடும். ஒரு படம் 16 ரீல்னா 160 நிமிஷம் ஓடும். இதுதான் ஒரு திரைப்படத்தின் ரீல் கணக்கு, ரியல் கணக்கு. தியேட்டரில் இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டரில் அந்த 2 ரீலை த்ரெட் பண்ணி படங்களை திரையிடுவாங்க. அந்த ரீல் ஓடி முடிஞ்சதும் படம் நின்றுடும். இப்போ அந்த ரீலை கலட்டி வச்சுட்டு அடுத்த 2 ரீலை த்ரெட் பண்ணி படங்களை திரையிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ரீலையும் கலட்டி மாற்றுறப்ப ஒரு இடைவெளி விழும். ஏறத்தாழ அதுவும் ஒரு இடைவேளை மாதிரி தான். இப்படி ஒவ்வொரு தியேட்டர்லையும் சின்ன படம்னா 4-5 இடைவேளையும், பெரிய படம்னா 6-7 இடைவேளையும் வரும். நாளடைவில் தியேட்டர்களில் 2 ப்ரொஜெக்டர்கள் வந்த பிறகு படங்கள் தொடர்ச்சியாக திரையிடப்பட்ட பிறகு தான் ஒரே ஒரு இடைவேளையாக ஆச்சு. ஆரம்ப காலங்கள்லேருந்தே இடைவேளைகளை முன்னிறுத்தியே திரைக்கதைகள் எழுதப்பட்டன. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போகணும், செகண்ட் ஹாஃப் இப்படி போகணும், ஒரு ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் எழுதவே ஆரம்பித்தாங்க. ஒரு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டில் ஒரு பேங் நிகழணும், அதாவது ஒரு திருப்பம் நிகழணும், இல்லை ஒரு சிக்கல் விழணும். அதையொட்டி தான் செகண்ட் ஹாஃபோட திரைக்கதை நகர்வே இருக்கணுங்கிற மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க. அது ஸ்க்ரீனில் பெருசாகவும் ஒர்க் அவுட் ஆகவும் ஆரம்பித்தது. ஒரு திரைக்கதையில் ஓப்பனிங் பாயிண்ட், மிட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட்டுங்கிறது மிகவும் முக்கியமானது. இதில் மிட் பாயிண்ட்டையும் எண்டு பாயிண்ட்டையும் பற்றி மேலும் தெரிஞ்சுக்க வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சாம் டாக்கிஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஒரு திரைப்படத்தை எப்போவுமே நாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு 2ஆக பிரிக்கிறோம். இது படம் பார்க்குறவங்க மைண்டில் மட்டும் இல்லை, அந்த படத்தை எழுதுகிறவங்க, எடுக்கிறவங்க மைண்ட்லையும் ஃபிக்ஸான ஒரு விஷயம். ஒரு திரைப்படத்தில் முதல் 20 நிமிஷத்தில் உருவாகிற ஒரு பிரச்சனை கதையை துவக்கி வைக்கும், வளர்க்கும். இடைவேளை காட்சியில் அந்த பிரச்சனை பெருசாக வளர்ந்து நிற்கும். அந்த செயல் தான் ஒட்டுமொத்த செகண்ட் ஹாஃபோட திரைக்கதை நகர்வையை தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு திரு கமல் சார் நடித்த தேவர் மகன். ஹீரோ சக்தி தன்னோட மேற்படிப்பு முடிஞ்சு சொந்த ஊரான தூவலூருக்கு வராரு. அந்த கிராமத்தில் நடக்கிற விஷயங்கள், இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே சக்திக்கு பிடிக்கல. அந்த கிராமத்தை விட்டு போய் சிட்டியில் ரெஸ்டாரண்ட்டுகள் பல திறக்கலான்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது அவர் போக முடியாதபடிக்கு சில விஷயங்கள் நடக்குது. தொடர்ந்து அடுக்கடுக்காக பல சம்பவங்கள் நடக்க ஒரு கட்டத்தில் அப்பாவோட இடத்துல சக்தி உட்கார வேண்டிய சூழல் ஏற்படுது. அவரும் அப்பாவோட இடத்துல இருந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறார். இனி என்ன நடக்க போகுதுங்கிற ஆர்வத்தை தூண்டி இடைவேளை விடுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ட்ரோல் பிளாக் அது. இந்திய சினிமாவில் மிகச்சிறந்த 100 படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் தேவர் மகன் முதல் 10 இடங்களுக்குள்ள இருக்கும். அவ்வளவு அற்புதமான படம். அதே மாதிரி இன்னொரு படம் பாஷா. இடைவேளை காட்சியை பற்றி பேசும்போது பாஷாவோட இடைவேளை காட்சியை பற்றி பேசாமல் நகர்ந்து போகவே முடியாது. ஒரு மாஸ் ஹீரோவுக்கு எப்படி திரைக்கதை எழுதுனுங்கிறதுக்கான பர்ஃபெக்ட் ஸ்கெட்ச் அந்த படம். படத்தோட முதல் பகுதியில் சண்டை சச்சரவுலேருந்து விலகி போகிற ஹீரோ, கட்டி வச்சு அடித்தா கூட வலியை தாங்கிக்கிட்டு திருப்பி அடிக்காத ஹீரோ, இடைவேளை காட்சியில் தன் தங்கைக்கு ஆபத்து ஏற்படும் போது வெகுண்டெழுந்து ஆக்ரோஷமாக தான் யாருங்கிற நிஜத்தை, சுயத்தை வெளிப்படுத்துவார். இந்திய சினிமாவின் உச்சக்கட்ட மாஸ் சீன் அது. ஆட்டோக்காரர் மாணிக்கத்திற்கு
இன்னொரு முகம் இருக்குது, இன்னொரு பேர் இருக்குன்னு பல காட்சிகளில் பில்டப் ஏற்றிக்கிட்டே இடைவேளையை நோக்கி நகரும் திரைக்கதை. ஆட்டோவை உடைக்கும் போதும் கட்டி வச்சு அடிக்கும் போதும் அமைதியாகவே இருக்கிற இந்த மாணிக்கம் யார், அவர் முன்கதை என்னங்கிற ஆர்வத்தை தூண்டி ஒரு பதட்டத்தோடவே பார்வையாளர்களை படம் பார்க்க வச்சுருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை இடைவேளை காட்சியில் 100% பூர்த்தி செஞ்சுருப்பாங்க திரு ரஜினி சாரும் திரு சுரேஷ் கிருஷ்ணா சாரும். மோஸ்ட் பவர்ஃபுல் மேஜிக் இன்ட்ரோல் பிளாக். பாஷாவுக்கு முன்னும் பின்னும் இப்படி ஒரு இடைவேளை வந்ததே இல்லைன்னு சொல்லலாம். ஹீரோவை முன்னிறுத்தும் திரைக்கதைகளில் இடைவேளை காட்சிகளை அமைக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக அமைக்கணும். திரு ராஜமௌழி சார் படங்களை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாகுபலி 1லையும் சரி 2லையும் சரி, அவரோட முந்தைய படங்கள்லையும் சரி, இன்ட்ரோல் பிளாக்கை கூஸ் பம்பாக அவர் வைப்பார். அதே மாதிரி இயல்பான கதைகளுக்கு இடைவேளை காட்சிகளை அமைக்கும் போது கதையின் மையப்புள்ளி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு மெட்ராஸ் படத்தில் கார்த்தி முதல் தடவை ஆயுதம் எடுத்து ஒருத்தரை அடிக்கிற காட்சி, சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் ஜெயம் ரவி நடு ரோட்டில் காதலை சொல்கிறப்ப அவர் அப்பா பிரகாஷ்ராஜ் அதை பார்க்குற காட்சி. இப்படி செகண்ட் ஹாஃபில் திரைக்கதை போக்கியை தீர்மானிக்கிற காட்சியாக அது இருக்கணும். அதுக்காக எல்லா கதைகள்லையும் இன்ட்ரோல் பேங்க் இருக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன திருப்பமாவது இருக்கணும். உதாரணத்துக்கு இந்தியன் படத்தில் தன்னை பிடிக்க வந்த நெடுமுடி வேணுகிட்டேருந்து சேனாபதி தப்பிச்சு போகிற அந்த கிராமத்து காட்சி. அதே மாதிரி மொழி படத்தில் வாய் பேச முடியாத ஜோதிகாவுக்கு ஒரு குரலை கற்பனையாக செஞ்சுக்கிட்டு பிருத்திவிராஜ் வரும்போது ஜோதிகா கோவப்பட்டு போகிற அந்த காட்சி. இப்படி இடைவேளையில் ஒரு சின்ன திருப்பமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது பார்வையாளர்களை கொஞ்சம் செகண்ட் ஹாஃபை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணும். அடுத்து நாம் பார்க்க போகிறது கிளைமேக்ஸ். ஒரு படத்தில் எந்த பகுதி வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் பர்ஃபெக்டாக சரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த படம் வெற்றி பெறும். படம் பூரா சூப்பராக பண்ணிவிட்டு கிளைமேக்ஸில் சொதப்பினா அவ்வளவுதான், அந்த படம் வெற்றி பெறத்துக்கு மிகவும் சிரமப்படும். ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு கிளைமேக்ஸோட பங்கு மிக முக்கியமானது. பிரமாதமாக வெற்றி அடைஞ்ச பேசப்பட்ட படங்களில் 90% படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே கிளைமேக்ஸ் அற்புதமாக இருக்கும். உதாரணத்துக்கு காதல், மைனா, பாரதி கண்ணம்மா, இப்படி நிறைய சொல்லலாம். திரு விஜய் சாரோட கேரியரை மாற்றி அமைச்ச 2 படங்கள் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை. 2 படத்துலையுமே கிளைமேக்ஸ் அற்புதமாக இருக்கும். ஆனால் 2 படத்துலையும் ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்கும். காதலுக்கு மரியாதை படத்தில் ஹீரோவோட காதல் வெற்றி பெறும். ஆனால் பூவே உனக்காக படத்தில் ஹீரோவோட காதல் தோல்வி அடையும். கிளைமேக்ஸில் இன்னொரு ஹீரோயின் கூட சேர்ற சூழல் வந்தாலும் அதை தவிர்த்துட்டு காதல் ஒரு முறை தான் வரும்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போவார் ஹீரோ. சோகமான முடிவு தான், ஆனால் ரசிகர்கள் கொண்டாடின முடிவு. பொதுவாக கிளைமேக்ஸில் நாம் முடிவு பண்ணுற விஷயம் சந்தோஷமான முடிவாக இருந்தாலும் சரி, சோகமான முடிவாக இருந்தாலும் சரி, அது பார்வையாளருக்கு ஒரு நிறைவை தரணும். அப்போ தான் அந்த படம் வெற்றி பெறும். அதே மாதிரி ஒரு படத்தோட கிளைமேக்ஸை அமைக்கும்போது வித்தியாசமாக அமைக்க முடியுமான்னு முயற்சிக்கணும். இயலாத பட்சத்தில் அந்த காட்சியாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். பத்தாய் ஹோன்னு ஒரு படம். ஹீரோவோட வயதான அப்பா அந்த வயசில் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகிற கதை. மிகவும் எளிமையான, இயல்பான, பிரமாதமான படம். கதையே புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி கீதா கோவிந்தம், கதை பழசு தான், ஆனால் ட்ரீட்மெண்ட் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது கதைக்கு மட்டும் இல்லைங்க, கிளைமேக்ஸுக்கும் பொருந்தும். ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் புதுசாக இருக்கணும், இல்லை அந்த காட்சியாவது புதுசாக இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சமீபத்தில் வந்த தம்பி சிவகார்த்திகேயன் நடித்து திரு பாண்டிராஜ் இயக்கிய நம்ம வீட்டு பிள்ளை. ஹீரோ மேலே தங்கச்சி புருஷனுக்கு வர வெறுப்புணர்ச்சி தான் கதையின் மையப்புள்ளி. அப்படிப்பட்ட தங்கச்சி புருஷனை ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து கிளைமேக்ஸில் ஹீரோ காப்பாற்றுவார். அதனால் தங்கச்சி புருஷன் மனம் மாறுவார். இந்த கிளைமேக்ஸ் கண்டென்ட்டு கொஞ்சம் பழசு தான், ஆனால் காட்சி அமைப்பில் புதுசாக
எமோஷனலாக சொல்லியிருந்தார் திரு பாண்டியராஜ் சார். கிளைமேக்ஸ் லீடில் தங்கச்சி புருஷனால் ஒருத்தர் இறக்குறார். அதற்கு பழிவாங்க சம்பந்தப்பட்டவரோட குடும்பமே கோபத்தோடு அலையுது. தங்கச்சி புருஷனை ஒரு இடத்துல ஹைடு பண்ணிட்டு தன் குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட ஊருக்கே போய் அந்த ஊர் மக்கள் முன்னிலையில் முழங்காலிட்டு அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து வைப்பார் ஹீரோ. கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் இல்லாமல் யதார்த்தமாக எமோஷனலாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ். மறுபடி சொல்கிறேன், நாம் எழுதுகிற திரைக்கதையில் கிளைமேக்ஸ் புதுசாக இருக்கிற மாதிரி முயற்சிக்கணும். இயலாத பட்சத்தில் அந்த காட்சியவாது புதுசாக எழுத ட்ரை பண்ணணும். ஒரு திரைக்கதை எழுதும்போது மிக மிக முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் ரைட், ரீரைட், ரீரைட். ஒரு தடவை திரைக்கதை எழுதின உடனே அதிலே ஃபிக்ஸ் ஆகாமல் ஒரு 2-3 தடவையாவது திரைக்கதையை நாம் எழுதணும். அப்போ தான் அது மெருகேறும், புதுசாகும். முதல் படத்திற்கான திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்க, டைரக்ஷன் வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அனைவருக்கும் சாம் டாக்கீஸின் வாழ்த்துக்கள். இந்த எபிசோடோட இந்த திரைக்கதை தொடர் முடியுது. வேணும்னா இதை சீசன் 1ன்னு வச்சுக்கோங்க. திரைக்கதை தொடர் சீசன் 2 பண்ணுற யோசனையும் இருக்குது. சீக்ரெட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ப்ளே பற்றி பேசலான்னு இருக்கேன். அதுக்கு இடையில் இன்னொரு சினிமா பற்றின ஒரு கிளாசிக் தொடர் வரப்போகுது. அதை பற்றின முழு விவரங்களை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த திரைக்கதை தொடர் பற்றின உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கமெண்ட் பாக்ஸ் பகுதியிலேயோ அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களோட மதிப்பு மிகுந்த கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த திரைக்கதை தொடரில் நான் பேசின விஷயங்களில் உங்களுக்கு சந்தேகங்களோ டவுட்டோ இருந்தால் அதையும் கேள்விகளாக நீங்கள் தெரிவிக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து அதை ஒரு வீடியோவாக நான் ஒரு ஸ்பெஷல் எபிசோடாகவே வெளியிடுறேன். இந்த தொடரை இதுவரை பார்த்து ஆதரவளித்த ஊக்கமளித்த அனைவருக்கும் சாம் டாக்கீஸின் நன்றி. சாம் டாக்கீஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தொடரில் சந்திப்போம். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. பேசுவோம். நன்றி, வணக்கம்.